Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹல்வா. வாங்க பார்க்கலாம். Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற இந்த டேஸ்டியான ஹல்வா டேஸ்ட் மட்டும் கிடையாது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன ஹெல்த்தின்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி செஞ்சுருக்க இந்த ஹல்வா மன்னா ஹெல்த் மிக்ஸில் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் மன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 100 கிராம் இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் வேணால் அளந்துக்கலாம். ஆனால் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற அதே அளவில் ஒரு கப் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு கப் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா ரொம்பவே டேஸ்டியாக மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது ஒரு பேன் ஹீட் பண்ண உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹல்வா செய்கிறதுனால நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முந்திரி எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வாவில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்க போது இந்த கேஷ்யூ நட்ஸ் மட்டும்தான். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது வெளியே எடுத்த பிறகு அதே நெய்யில் 10லேருந்து 15 திராட்சை நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி இந்த திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை எப்போவுமே ரொம்ப செவந்து வறுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். திராட்சையை மீடியமாக வறுத்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முந்திரி திராட்சைலாம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே நெய்யில் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு சேர்த்த பிறகு உடனே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நீங்கள் கலந்தால் தான் உங்களுக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கலந்த பிறகு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டியே ஆகாது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மாவை நல்லா அழுத்தி கலந்து விட்டால் தான் உங்களுக்கு மாவு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நார்மலாக ஹல்வா மைதா, கோதுமை இல்லை கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி வெரைட்டியான மாவில் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி மன்னா ஹெல்த் மிக்ஸில் நீங்கள் இந்த ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் இதில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒட்டாமல் இந்த ஹல்வா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மாவை அழுத்தி மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஹல்வா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் ஹல்வா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஹல்வா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த மாவுலாம் சூப்பராக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம மாவுலாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரே அளவு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டான சுகர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுகர் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரம் கழித்து கிடச்சிரும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நார்மலாக மன்னா ஹெல்த் மிக்ஸில் நம்ம வந்து கஞ்சி காசி குடிப்போம். ஆனால் இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்றது. நார்மலான ஹல்வா செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ண உடனே ஹல்வா கன்சிஸ்டன்சி நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் நெய் சேர்த்து சேர்த்து கலரும் போது உங்களுக்கு ஹல்வா நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதே ஹல்வாவை உங்கள் வீட்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா சத்து மாவு பவுடர் வச்சுருந்தாலும் சரி, அதில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லேயே எக்கச்சக்கமான ஃப்ளேவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சக்கரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பரான ஹல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்கணும். நான் 4 ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை வறுத்ததை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் ஹல்வா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுமா, 10 நிமிஷத்தில் ஈஸியான இந்த ஹல்வா நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த் மிக்ஸ் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மட்டுமில்லை, ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே சிம்பிளான இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் ஹல்வா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இதே மாதிரி ஹல்வா செய்வீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஹல்வா எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஹல்வா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்களும் இது ஹெல்த்தியான ஹல்வா செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.